குருவே சரணம், குருவே துணை. இந்த பதிவுல ஜோதிட சவால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நம்புற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில அதிசயங்கள், அற்புதங்கள் நிறைந்ததுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். வெறும் திதியை வைத்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பெரும்பாலும் பொருந்துகிறது அப்படின்னா, ஒரு ஜென்ம ஜாதகத்தை வைத்து எவ்வளவு பலன் சொல்லலாம், எவ்வளவு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதன் மூலமாக ஒரு வழிகாட்டுதலோட போலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு புரிதலுக்கான வீடியோ பதிவு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த பதிவுல நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்க வீட்ல அல்லது நீங்களோ ஒரு பிரதமை திதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா, திதி மட்டும்தான். நம்ம வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒரு ராசியோ, லக்னமோ அல்லது ஒரு ராசி கட்டமோ, ஜாதக கட்டமோ, பிறந்த குறிப்போ இல்லாம பிரதமை திதியில அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய திதி பிரதமை திதி. பௌர்ணமி நாளைக்கு மறுநாள் வரக்கூடிய திதி பிரதமை திதி. பிரதமை திதியில ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை பிறகுது அல்லது நீங்களே பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலியில யாருக்காவது கலப்பு திருமணம் அல்லது காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த பிரதமை திதியில பிறந்த நபர்கள் ஒரு மிகப்பெரிய நிர்வாக திறமை உடையவர்களாக வராங்க. ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு பிரையாரிட்டி, ஒரு முன்னுரிமை எதிர்பார்க்கக்கூடிய நபரா வராங்க. எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வருது. வாழ்க்கையின் ஒரு முதல் பகுதியில கொஞ்சம் நல்லா ஒரு சுகபோகமா நல்லா இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில கஷ்டப்படக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது. இது இல்லாம உங்களுடைய குடும்பத்துல முன்னோர்களோ அல்லது மூதாதையர்களோ உங்க ஃபேமிலியில அம்மா வழியிலயோ அப்பா வழியிலயோ 2 திருமணம் ஆன நபர்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. 2 மேரேஜ் ஆயிடுச்சு, எங்க அப்பாவுக்கு வந்து 2 திருமணம், அல்லது எங்களுடைய தாத்தாவுக்கு 2 திருமணம், அல்லது குடும்பத்துல உள்ள யாரோ ஒரு நபருக்கு 2 திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் பார்க்க முடியுது. இது இல்லாம ஒரு தவிர்க்க முடியாத உறவுகள் அந்த ஃபேமிலிலயோ அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சொந்தங்களோ துலாம் லக்னம் அல்லது துலாம் ராசி, மகர லக்னம் அல்லது மகரம் ராசியில இவங்களுடைய உறவு முறைகள், தவிர்க்க முடியாத சொந்தங்கள், உடன்பிறப்புகள், இது மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துருது. அதையுமே நம்மளால பார்க்க முடியுது. இந்த வளர்பிறை பிரதமையிலையோ அல்லது தேய்பிறை பிரதமையிலையோ பாட்டியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள்ல முன்னோர்கள் மூதாதையர்கள் யாராவது இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுடைய பாவ புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கவே அங்க இன்னொரு குழந்தை அதே பிரதமை திதியில பிறக்குது அப்படிங்கிறது ஆய்வு பண்ணும்பொழுது வருது. நீங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகப்படி உங்க வீட்டுல யாராவது முன்னால இறந்தவங்க பிரதமை திதியில இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு நாங்க பார்க்கணும். 2வது உங்களுடைய ஜாதகப்படி ஃபேமிலியில யாருக்காவது 2 திருமணம் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். காதல் திருமணம், கலப்பு திருமணங்கள் இது மாதிரி நடந்திருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஒரு நம்புற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள முக்கியமான விஷயங்கள் மட்டுமே சொல்லியிருக்கோம். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்ற மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. திதி வழிபாடுகள் செய்வதன் மூலம் நம் விதியை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சூட்சமங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு சில புரிதல்கள், வழிகாட்டுதலுக்கு நீங்க இறைபக்தி டிவியை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய முழு ஜாதகம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளுடைய நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம், ஜெயம் கண்ட சோழபுரம், சிவ மாவீரன். நன்றி. வாழ்க வளமுடன்.